பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எப்போது நிறைவான பலன். ஆதார வசனம் ரூத் 2 அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையங்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு உரிமையானவர்களே, ரூத்தின் சரித்திரம்தான் நாம் எல்லோருடைய சரித்திரம். இதை பார்க்கும் முன் நகோமியின் வரலாற்று சுருக்கமாக பார்ப்போம். யூதேயா தேசத்திலிருந்து பஞ்சம் பிழைக்க நகோமி தன் கணவன் எலிமெலேக், தன் 2 குமாரர்கள் மக்லோன், கிலியோன் ஆகியோருடன் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ஏறக்குறைய 10 வருடங்கள் இருந்தார்கள். மோவாப் சபிக்கப்பட்ட தேசம். 10 தலைமுறைக்கு மோவாபியரை உள்ளே சேர்க்கக்கூடாது, சபிக்கப்பட்டவன் என்பது கர்த்தருடைய வாக்கு. நகோமியின் கணவன் இறந்து போனான். நகோமி தன் 2 மகன்களுக்கும் மோவாபிய பெண்களை கொண்டான். ஒருத்தி பெயர் ரூத், இவர் மக்லோனின் மனைவி. இன்னொருவள் ஓர்பால், இவர் கிலியோனின் மனைவி. இந்த 2 மகன்களும் இறந்து போனார்கள். இப்பொழுது நகோமி தனித்தவளானாள். யூதேயா தேசத்திற்கு புறப்படுகிறாள். 2 மகள்களும் இவருடன் புறப்பட்டார்கள். நகோமி தடுத்தாள். வேண்டாம், நீங்கள் இளம் பெண்கள், என் பின்னே வர வேண்டாம், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியாது என்று. ஓர்பால் மாமியை முத்தமிட்டு போய்விட்டாள். அத்தோடு அவள் சரித்திரம் முடிந்து விட்டது. ஜீவனுள்ள தேவனை விடாமல் பற்றி கொண்டு வந்த ரூத்தின் சரித்திரம் தொடர்ந்து இன்று வரை இருக்கிறது. ஆம், இயேசுவின் பிறப்பின் அட்டவணை சேர்க்கப்பட்டாள். தாவீதுக்கு பாட்டியானாள். ஜீவனுள்ள தேவனை விடாமல் பற்றி கொண்டு அவரையே போக்கஸாக வைத்து கொண்டு நடப்பவர்களுக்கு சொல்லப்படும், எழுதப்படும் சரித்திரம் உண்டு. உங்களது வாழ்வு இப்பொழுது எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. தலைமுறைகளாக நன்றாக நன்மையாகவே பேசப்படும் வாழ்வாக சரித்திரமாக இருக்கும். இதை நம்புங்கள். என்றால் ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டு வந்தவர்கள், அடைக்கலமாய் வந்தவர்கள், ஏதாவது ஒன்று கிடைக்காதா என்று வந்தவர்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். யூதேயா தேசம் வந்தது. ரூத் தன் மாமியுடன், நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கி வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், நகோமி, என் மகளே போய் என்றாள். ரூத் 2:2. நாமும் அப்படித்தான். யாருடைய கண்களிலாவது தயவு கிடைக்காதா? ஆறுதல் செய்ய மாட்டார்களா? நம்மை விசாரிக்க மாட்டார்களா? விசாரித்தால் சகலத்தையும் கொட்டி தீர்த்து விடலாம் என்றிருந்தோம். யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நின்று கேட்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அப்படியே கேட்டாலும் என்ன செய்கிறது? எத்தனையோ பேருக்கு இப்படித்தான், ஏனென்று தெரியவில்லை என்பார்கள். நீதிமொழிகள் 19:7 சொல்கிறது, தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவருடைய வார்த்தைகளோ அவன் நாடுகிறான். அவைகளும் வெறும் வார்த்தைகளே. ஹல்லேலூயா. நாமும் இப்படித்தான். ஏதோ ஒன்று சில பேற்று தரித்திரராய் இருந்தோம். ஏதாவது ஒரு சாய்மானம் கிடைக்காதா என்று அலைந்தோம். எல்லா சாய்மானங்களும் நகர்ந்து விட்டன. ஏனென்றால் நாம் பலவீனப்பட்டவர்கள், பலமில்லை. ஏதாவது ஒன்று கிடைக்கும், இது வேண்டும் என்றுதான் கர்த்தருக்குள் அடைக்கலமாய் வந்தோம். வெளியே நமக்கு பாதுகாப்பு இல்லை. இவரிடம் நமக்கு பாதுகாப்பு உண்டு, ஆறுதல் உண்டு. தாகமாயிருந்த அந்த ஒன்று கிடைக்கும் என்றுதான் வந்தோம். கர்த்தரோ, நீ ஏன் ஏதோ ஒன்று என்று வருகிறாய்? உனக்கு நான் எல்லாமே தருகிறேன். ஹல்லேலூயா. என்னால் கொடும், எல்லாம் கொடும், சகலமும் என்னுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது என்று நம்மை பார்த்து நிறைவான பலன் உண்டு என்கிறார். ஆமாங்க, கழுதையை தேடி போன சவுலுக்கு ராஜாவாயிர அபிஷேகம் கிடைத்தது போல நாமும் ஒன்றைத்தான் தேடி வந்தோம். நமக்கோ கர்த்தர் இந்த மேலான விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்து தனது சொந்த சம்பத்தாக மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வந்த இளைய குமாரன் மனம் திரும்பி வந்து தன்னை ஒரு வேலைக்காரனாக வைக்க சொன்னான் தகப்பனிடம். தகப்பனோ, இழந்து போன மகன் திரும்பி வந்து விட்டான் என்று அவனை மகனுக்குள் அத்தனை உரிமையும் கொடுத்து விருந்து பண்ணினான். அப்படித்தான் நமது பரம தகப்பனும், நீ ஏன் இது போதும், நான் இதற்கு தகுதி இல்லாதவள் போல் வேறு முகவாடலாய் இருக்கிறாய்? எல்லாம் உனக்கு உண்டு. கிடைக்குமோ கிடைக்காதோ? மகளே திடன்கொள். இந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம். நானே தான் உன்னை மோவாபிலிருந்து, சாபத்திலிருந்து, வெளியே இருந்து அழைத்து வந்தேன். என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்கிறார் லூக்கா 15:31. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகனே, அன்பர்களே, அவருடையது எல்லாம் உங்களுடையது. ஒன்று கூட குறைவதே இல்லை. நம்பினால் உங்களுக்கு உண்டு. எப்போது கிடைக்கும் இந்த பரிபூர்ணம், இந்த நிறைவு, இந்த நிறைவான பலன் எப்போது கிடைக்கும்? அவரையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது. பொறுக்கு என்று சொன்னால் பொறுக்கினாள் ரூத். நிறைவு, திருப்தி, பூரண ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார். உடனே கொடுத்து விடுவதில்லைங்க. சிலருக்கு உடனே கொடுத்து அனுப்பி விடுகிறார். சிலரை உட்கார வைத்து விடுகிறார். ஆபிரகாம் 25 வயசு உட்கார வைத்து விட்டார். ஈசாக்கு
எகிப்துக்கு போக வேண்டாம் என்று உட்கார வைத்தார். தோண்டினிடமெல்லாம் தண்ணீர் வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் வந்து எதிரி பிடித்து கொண்டான். உட்கார வைத்து விட்டார். யோசேப்பை உட்கார வைத்து விட்டார். போத்திபார் வீட்டில் சிறையில் உட்கார வைத்து விட்டார். ஏன் வந்தவர்களுக்கெல்லாம் உடனே ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நீங்கள் ஜெபித்தா கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஏன் உங்களை உட்கார வைத்து விட்டார்? நீங்கள் சம்திங் ஸ்பெஷல் அவருக்கு. உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பதற்காக, அதற்காகத்தான் உங்களை உட்கார வைத்திருக்கிறார், பொறுக்க வைக்கிறார். அவள் பொறுக்கினாள், ரூத்து பொறுக்கினாள், வயலில் சென்று பொறுக்கினாள். போவாசுக்கு தயவு கிடைத்தது. அதற்கடுத்து என்ன சொன்னான்? அவள் பொறுக்குவதற்கு நீங்கள் தானியங்களை சிந்த விடுங்கள் என்று சொன்னார். அடுத்த ஸ்டெப், அந்த சிந்தினதை பொறுக்கினாள், நிறைய பொறுக்கினாள், தினமும் பொறுக்கிக் கொண்டே இருந்தாள். நாளொன்று வந்தது, போவாசுக்கு சொந்தக்காரியானாள், வயலுக்கு சொந்தக்காரியானாள். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். நான் வரலாற்றுக்குள் போக விரும்பவில்லை. சுதந்திரவாளியானால். ஏன் உங்களை உட்கார வைத்திருக்கிறார், அமர வைத்திருக்கிறார்? ஒன்றும் தெரியவில்லை. இருக்கு சுதந்திரவாளியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக, அடிமையாக அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வயலில் பொறுக்கிறவர்கள் யார், எந்த தேசத்தில் வந்தாலும் என்று தெரிந்து கொண்டார்கள். போவாசனம் சொல்லுகிறார்கள், இவள் இந்த தேசத்திலிருந்து வந்தவள், இளம் விதவி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவளுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. அவளுக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் கிடைக்கவில்லை. அப்படி நீங்கள் சபைகளிலே மற்றவர்களே ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க, போவாசிடமிருந்தே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீர்கள். போவாசே சுதந்திரமாக எடுத்துக்கொண்டான். வயலுக்கு சொந்தக்காரி ஆகவில்லையா? அப்படி உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பட்சமாய் பேசினான். நம்மை நிரப்புவதற்கும் நிறைவான பலனை கொடுப்பதற்கு முன் அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. வார்த்தையை பொறுக்க வேண்டும், பொறுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதுதான் சத்தியம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்வது இல்லை அவர். சங்கீதம் 94:19 சொல்லுகிறது, விசாரங்கள் பெருகைகளுடைய ஆறுதல் தமக்கு தேற்றுகிறது என்று. ஆத்துமாவை தேற்றி கரத்தை பிடித்து நிற்க வைத்து உற்சாகம் கொடுத்து விசுவாசத்தில் நிலைக்க செய்து பின் தான் கொடுப்பார். நாம் அவரை முழுவதும் நம்புகிறோமா என்று பார்த்துத்தான் கொடுக்கிறார். ஏன் முதலிலேயே நம்பிக்கொள்ளுங்கள், அவரையே பாருங்கள். பாஸ்டர் விசாரிக்கவில்லை, அவர்கள் விசாரிக்கவில்லை என்றெல்லாம் நினைக்காதீர்கள். உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இருகரத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். உமது செட்டைக்குள் வைத்து உமது நேரத்தின்படி, திட்டத்தின்படி, வாக்கின்படி எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, இதுவரை உட்கார்ந்த நான் இனி இன்றிலிருந்து எழும்புவேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா.